வீடுன்னு இருந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக நல்லது கெட்டது எதையும் கொண்டாடாம இருக்க முடியுமா? நம்ம கல்யாண நாள் கொண்டாடுறது பிடிக்கலனா அவங்க பெருந்தன்மையா ஒதுங்கிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு நம்ம கொண்டாட கூடாதுன்னு சொன்னா எப்படி? கரெக்ட்மா, நீ சொல்றது கரெக்ட். ஆமா மாப்ள, அவளுக்கு பிடிக்கலன்னா அவ ஒதுங்கி போக வேண்டியதானே. அதுதானே பெரிய மனுஷிக்கு அழகு. அதை விட்டுட்டு எல்லாரும் அவ சொல்றதே கேட்கணும்னு நினைச்சா எப்படி மாப்ள? எனக்கு புரியுது மாமா, என்னால இதுக்கு பிரச்சனை தான் கேட்டேன். இந்த விஷயத்துல ரேவதி மேல எந்த தப்பும் இல்ல. உங்க கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறா. ஒரு பொண்ணு அவளோட ஆசை நியாயமானது தானே. அம்மா உங்க மேல இருக்க வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அத்தைக்கு ஒரு விஷயம் புரியல. இப்படி எல்லாம் செஞ்சா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, தப்பு கணக்கு போடுறாங்க மாமா. அது என்னைக்கு நடக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நல்ல நாள் அதுமா, உங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாம அவ நடந்துகிட்டது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாப்ள. எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படி மாமா எங்களை வாழ்த்துவாங்க? எல்லா வீட்லயும் கல்யாணமான பொண்ணு புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தா அத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வைக்க பாக்குறாங்க. உலகத்திலேயே உங்க அம்மாவை போல ஒருத்திய பார்க்க முடியாதுமா. அவளுக்கு அவ சுக துக்கம் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது. ஊர் உலகத்துல பிள்ளைங்களுக்காக பெத்தவங்க தான் நிறைய விட்டு கொடுப்பாங்க. ஆனா இங்க அவங்களுக்கு தான் நாம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ உங்க அம்மாவுக்காக குழந்தையவே இழக்க துணிஞ்ச. நீ அவளுக்காக பஞ்சாயத்துல காசையே வெட்டி போட்ட, விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்ட. இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளைங்க வேற யாருக்கு கிடைக்கும்? இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் அவ திமிரு பிடிச்ச தனமாவே நடந்துட்டு இருக்கா. அத்தை மத்த எல்லா விஷயத்திலயும் நல்லவங்களா தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்ப மோசமானவங்களா நடந்துக்கிறாங்க. கேட்டா சின்ன வயசுல நடந்த அதே விஷயத்த தான் சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதே விஷயத்த சொல்லி மத்தவங்களை காயப்படுத்த போறாங்கன்னு தெரியல. செத்து போனவங்களுக்காக இப்ப இருக்கிறவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்னே தெரியல. இதுல என்னன்னா, அத்தை கொஞ்ச நாச்சும் மனசு மாறலாம்னு நினைச்சா கூட சின்னத்தை விட மாட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போன விஷயத்த சொல்லி சொல்லி சொல்லியே பழி வாங்குற குணத்தை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த தருதல வீட்டை விட்டு போயிருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். எப்படியோ டிராமா பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவ டிராமாவை என்னைக்கு தான் இந்த அறிவு கட்டவ புரிஞ்சுக்க போறாளோ தெரியல.